இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து கல்யாண முருங்கை இலை அடை. இந்த கல்யாண முருங்கை இலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேயே ஸோ இது மாதிரி தான் இருக்கும். அதாவது இலை வந்து பார்த்திங்கன்னா மூணு இலையாக தான் இதில் வந்து காம்போடு இருக்குது. நான் இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வீட்டில் இருந்து பிரிச்சுட்டு வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன். பட் மார்க்கெட்டில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு நீங்கள் வீடுகளில் இப்போ தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா இது மாதிரி கிடைக்கும். இந்த கல்யாண முருங்கை இலை வந்து இலை கிடைக்கும். இந்த இலையை நான் என்ன பண்ணியிருக்கேன், மூணு இலை இருக்கிறது உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை பாருங்கள், இது வந்து பிரித்து தனித்தனியாக இலையாக வச்சுருக்கேன். ஸோ இந்த இலையை என்ன பண்ணணும் அப்படின்னா அடை மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்ணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். அதாவது அடை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஸோ வந்து உளுந்து போடணும், புழுங்கரிசி போடணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதில் வந்து ஒன்லி வெறுமனே பச்சரிசி மட்டும்தான் போடணும். இந்த பச்சரிசியை 3/4 மணி நேரம் ஊற வைக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பச்சரிசியில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஊற வச்சு அரைக்கும் பொழுது இந்த இலை இருக்கு இல்லையா, இதை மாதிரி உருவி வச்சிருக்கேன் இல்லையா, இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசியோடு சேர்த்து ஊற வச்ச அரிசியோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு யூஸ் பண்ணிக்கணும். இதில் உளுந்து கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. ஆயில் வந்து நம்ம சாதா ஆயிலை யூஸ் பண்ணாலே போதும். இந்த கல்யாண முருங்கை இலையில் வந்து என்ன அப்படின்னு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெஞ்சில் சளி இருந்தது அப்படின்னா இந்த கல்யாண முருங்கை இலை அடை சாப்பிடும்போது அந்த நெஞ்சு சளியானது வந்துடும் அப்படிங்கிறது பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு அதனால தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். பட் இது வந்து என்னென்னா என்னால் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால தான் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். பட் எத்தனை பேருக்கு இது வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய உடல் வாக பொறுத்து தான் இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த அடை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சூடாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இந்த எஃபெக்ட் வந்து அந்த இலையினுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு காட்டும். ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிக்க பார்த்தீங்க அப்படின்னா இருமல் வர்ற மாதிரி வரும். இருமல் வரும்போதே உங்களுக்கு வந்து சளியானது, நெஞ்சு சளியானது கண்டிப்பாக வந்துடும். இது எனக்கு நிறையா தரம் நான் வந்து சாப்பிட்ருக்கேன், நிறையா தரம் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இதை வந்து இப்போ வந்து பண்ணி காட்டுறேன். அடுத்தது வந்து இதை வந்து தோசையாக அடையாக ஊற்றும் போது உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா வந்து சூடாக அது வந்து ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா சாதா ஆயில் யூஸ் பண்ணாலே போதும். வேறு எதுவும் நீங்கள் வந்து சரியாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும், தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் என்ன வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணாலே போதும். அரிசி வந்து நீங்கள் சாப்பிட்ற அரிசி பச்சரிசி தான் இருக்கணும், புழுங்கரிசிலாம் கூடாது. பச்சரிசி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பச்சரிசியும் நான் ஏன் சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பச்சரிசியானது தோசையோ அல்லது அடையோ ஊற்றும் போது ஆற பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்னஸ் ஆகிடும். ஸோ அதனால் சாரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அந்த இலைக்கும் இதுக்கு எஃபெக்டே இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஊற வச்சு தோசையா அல்லது அடையாவோ ஊற்றி சாப்பிடும்போது நல்லா சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லபடியாக உடம்பு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வந்து கல்யாண முருங்கை இலைய அடைய உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ அடையாக செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரிசி, கீரை, சால்ட்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தோசை மாவு பதத்தில் தான், அடைன உடனே ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தோசை மாவு பதத்தில் இருக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். சுவையான கல்யாண முருங்கை இலை அடை ரெடி. இதுக்கு சைடு டிஷ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா நம்ம வந்து நெஞ்சு சளியை போக்குறதுக்கு தான் சாப்பிட்றோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் சட்னி சாப்பிட்றது, மிளகாத்தூள் சாப்பிட்றது எதுவுமே சாப்பிடக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியை அரைச்சி உடனே சாப்பிட்ணும். காலையில் அரைச்சி சாயங்காலம் புளிப்பு ஏறி சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணவே கூடாது. இன்ஸ்டன்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அந்த அரிசி ஊறுற நேரம் தான் நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கணும். அரிசி ஊறி மாவு அரைச்சதும் உடனே நீங்கள் தோசையை அரைச்சி சாப்பிட்ற வேண்டியதான் அடைய. சுவையான கல்யாண முருங்கை இலை ரெடி.